வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 65வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க நிறைய பேரோட இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. ஏன் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட இதெல்லாம் நல்லா பேசணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும், நல்ல ஸ்கில் வளர்த்துக்கணும் அப்படின்றத விட அவங்களோட ஆசையே இங்கிலீஷ் நிறைய பேசணும். சரிங்களா? இங்கிலீஷ் நிறைய பேசணும், நல்லா பேசணும், ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த பேரண்ட்ஸோட எய்ம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு அப்பா அம்மா வந்து எதை விரும்புகிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் இல்லை ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் இல்லை சென்ட்ரல் போர்டில் படிக்க வைக்கக்கூடிய அந்த பசங்க வந்து நல்ல இங்கிலீஷ் பேசணும். அதனால தான் அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் போய் போகிறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அதுக்கு ஈக்குவலாக சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், எங்கள் வீட்டில் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நம்ம அதுக்கு பேரலாக நம்ம வந்து அந்த ஃப்ளூயன்சியை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு சில அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு ப்ளஸ் அதுக்கு சப்போர்ட்டிவாக அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதை அடிஷ்னலாக நம்ம டியூஷன் மூலிமாவோ இல்லை மற்ற சோர்ஸஸ் மூலிமாவோ நம்ம அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நிச்சயமாக அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ அப்போ இங்கிலீஷ் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு நீங்கள் எங்கே போனாலுமே இங்கிலீஷ் வந்து ப்ரைமரி லாங்குவேஜ். செகண்ட்ரியாக வர்றதெல்லாம் மற்றது தான். ஸோ அப்போ நீங்கள் எந்த உலகத்துக்கு போனாலும் இங்கிலீஷ்ன்றது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அப்போ அந்த இங்கிலீஷை மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுல நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேசிக் கிராமர் தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் வந்து அட்வான்ஸ்டு கிராமர் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கிராமர் தெரிஞ்சாலே போதும், அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான். அப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் என்ன நடக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்னும் வந்துச்சுன்னா அதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோம், ஸோ ஒரு கிச்சனுக்கு போனால் அந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி நிறைய ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் நம்ம என்னென்ன வார்த்தைகள், அப்போது வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சதுன்னா நம்ம இங்கிலீஷை வந்து ஈஸியாக பேச முடியும். சரிங்களா? ஸோ இது எதுக்கு சின்ன இன்ட்ரோனா, ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இல்லை வித்தியாசம். பட் எங்கே போனாலும் படிக்கிற பிள்ளை படிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்போவுமே வந்து அது சூப்பர் தான் அது. ஸோ கவனிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி 65வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 65வது நாள் கிளாஸில் என்னென்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு 5 days கிளாஸில் வந்து என்ன பார்க்குறோம், சின்ன வார்த்தை, இந்த சம்மு, எவ்ரிபடி, சம்படி, நோபடி, நோவேர், எவ்ரி ஒன், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எங்கெங்கே பயன்படுது, அதனோட சென்டென்ஸில் வரும்போது இந்த பயன்பாடு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா கிளாஸுமே முக்கியமானது தான். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நெய்தர், எய்தர், போத். இது மூணுமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேசிக் கிராமரில் இந்த மூணு எப்படி பயன்படுது. ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த 3 வார்த்தைகள் எந்த மாதிரி பயன்படுது, அப்படி பயன்படும்போது அதனுடைய அர்த்தங்கள் என்ன, அதுக்கு அடுத்து வந்து அட்வான்ஸ் லெவலில் அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அட்வான்ஸ் லெவலில் அது எப்படி பயன்படுது, அதே மாதிரி நம்ம ஸ்போக்கனில் பேசும்போது இது எந்தெந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது 3 சென்டென்ஸ். ஒன்று வந்து போத், நெய்தர், எய்தர். இந்த 3 வார்த்தைகளை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸ். இந்த 3 வார்த்தைகளை பற்றின கிளாஸ் தான் இன்றைக்கி. சரிங்களா? ஓகே. when we talk about 2 things or 2 people, எப்பப்பெல்லாம் நம்ம வந்து 2 பொருளையோ இல்லை 2 நபர்களை பற்றியே பேசும்போது, 2 பொருளையோ 2 things இல்லை 2 people பற்றி பேசும்போது நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். எந்த வார்த்தை? போத், நெய்தர், எய்தர். இதை மூணுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ போத் அப்படின்னா இரண்டுமே அப்படின்னு அர்த்தம். போத்னா ரெண்டுமே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரெண்டுமே. எய்தர்னா ஏதாச்சும் ஒன்று. எய்தர்னா பேச்சு வழக்கிலே சொல்கிறேங்க, நான் ஏதாவது ஒன்று அப்படிலாம் சொல்லலைங்க, பேச்சு வழக்கிலே சொல்கிறேன். அது டக்குன்னு உங்களுக்கு அப்படியே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் பேச்சு மொழியிலே சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து நெய்தர்னா ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது சின்னதாக சிம்பிளாக எப்போவுமே கேட்குறது, உனக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா, உனக்கு என்ன பிடிக்கும், காஃபியா டீயா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிடிக்கும், காஃபியா டீயா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேருக்கு ரெண்டுமே பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும், எது கொடுத்தாலும் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ போத், ரெண்டுமே அப்படின்னா
அப்போ இரண்டுமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ரெண்டுமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அது போத் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? போத்துன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். சில பேர் இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, உனக்கு காஃபி பிடிக்குமா, உனக்கு டீ பிடிக்குமா, டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒன்று தான் பிடிக்கும். அது ஏதாச்சும் ஒன்று அவங்களே சொல்லுவாங்க, இல்லை டீ தான் பிடிக்கும், காஃபி பிடிக்காது, இல்லை காஃபி தான் பிடிக்கும், டீ பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ரெண்டில் நம்ம ஆப்ஷனாக வைக்கிற ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணாங்கன்னா, அப்போது ஏதாவது ஒன்று, அந்த இரண்டில் ஏதாவது ஒன்று, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் ஓகே ஆகுது, இல்லை பிடிக்குது, என்னோடய விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. இந்த இரண்டில் ஏதாச்சும் ஒன்றை பற்றி மட்டும் சொல்லும்போது எய்தர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? ஓகே. அப்போ நெய்தர்னா என்ன? இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, உனக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு சுத்தமாக ரெண்டுமே பிடிக்காது, எனக்கு ரெண்டுமே பிடிக்காது, எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே பழைய சாப்பாடு வச்சு அதில் தயிர் போட்டு பச்சை மிளகா கடிச்சிட்டு சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போது ரெண்டுமே பிடிக்காதுல்ல. அவங்க ஆப்ஷனாக 2 வைக்கிறாங்க. அந்த ரெண்டுத்துலேயுமே எனக்கு சுத்தமாக இல்லை, நீங்கள் சொன்னது ரெண்டுமே இங்கே இல்லை, அது விருப்பம் இல்லை. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது, டீ பிடிக்காது. அப்போ ரெண்டுமே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம நெய்தர் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இரண்டுமே இப்போ பாருங்கள், காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா கேள்வி. ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னா போத். ஏதாச்சும் ஒன்று தான் பிடிக்கும் அப்படின்னா எய்தர். நெய்தர் அப்படின்னா ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னா நெய்தர். ஓகேங்களா? நெய்தரோட மீனிங் என்ன? நாட் எய்தர் அப்படின்றது தான். ரெண்டுமே பிடிக்காது. ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். அதான், வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி. இப்போ வுட் யூ லைக் வரைக்கும் வுட் யூ லைக் டென்னிஸ் ஆர் கிரிக்கெட், வுட் யூ லைக் டென்னிஸ் ஆர் கிரிக்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு டென்னிஸ் பிடிக்குமா இல்லை கிரிக்கெட் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும், என்ன ரெண்டுமே எப்போ வச்சாலுமே பார்ப்போமே அப்படின்னு சொல்லும்போது போத் ஐ லைக் அப்படின்னு சொல்லிக்கலாம். போத் ஐ லைக்னு சொல்லிக்கலாம். இல்லை எனக்கு டென்னிஸ் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா எய்தர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கலாம். அப்போ இந்த எய்தர்ன்றது எதை குறிக்குது? அவங்க கேட்ட கேள்வியில் இருக்கிற டென்னிஸில் இல்லை கிரிக்கெட்டா அப்படின்னு கேட்டதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் நான் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறதை குறிக்குது. அப்போ எய்தர்ன்றது அந்த 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. அந்த 2 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் சூஸ் பண்ணால் அது வந்து எய்தர். சரிங்களா? அதே கேள்வி, உனக்கு டென்னிஸ் பிடிக்குமா, கிரிக்கெட் பிடிக்குமா? ஐய, எனக்கு டென்னிஸும் பிடிக்காது, எனக்கு கிரிக்கெட்டும் பிடிக்காது, நான் சும்மாவே வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விளையாடுறதே பிடிக்காதுன்ற பேர்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே ஆப்ஷனாக வைக்கிறாங்க. கிரிக்கெட்டும் டென்னிஸும் ஆப்ஷனாக வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறச்ச அதில் எதுவுமே பிடிக்காது அப்படின்றப்போ நெய்தர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். நெய்தர் ஐ லைக். இந்த சென்டென்ஸை கவனிங்க. நெய்தர் ஐ லைக்குன்னு தான் சொல்லணும், நெய்தர் ஐ டோன்ட் லைக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நெய்தர் அப்படின்னாலே இல்லைன்ற மீனிங், நெய்தர்னாலே நோ நாட் அப்படின்ற சொல்லுது. அப்போ ஒரு சென்டென்ஸ்னு வரும்போது ஏதாவது ஒரு நோ அப்படின்ற வார்த்தையை குறிக்கிற வார்த்தை தான் வரணும், நோன்ற சொல்கிற வார்த்தை தான் வரணுமே தவிர 2 நோ ஒரு சென்டென்ஸில் வராது. அப்போது நெய்தர் ஐ லைக் அப்படின்னா நெய்தர்னா பிடிக்காது, இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ லைக்னா பிடிக்கும், நெய்தர் ஐ லைக்னா அவங்க சொன்ன இரண்டுமே பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நெய்தர் ஐ லைக் அப்படின்னு தான் வரணும், நெய்தர் ஐ டோன்ட் லைக்னு வரக்கூடாது. சரிங்களா? அப்போது இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன எழுதியிருக்காங்க, வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்குறப்போ யா ஐ லைக் போத் ஐ லைக் அப்படின்னு சொல்லும்போது டீயும் பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும். அப்புறம் ஏதாச்சும் ஒன்றுப்பா அப்படிலாம் நான் ஒன்றும் டீ காஃபி அப்படின்லாம் ரொம்ப கிளாஸிஃபை பண்ணிலாம் ரொம்ப அப்படியே தேர்ந்தெடுத்துலாம் சாப்பிட்றதில்ல. ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஐ டோன்ட் மைண்ட்னா அதெல்லாம் நான் பொருட்படுத்துகிறதே இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிற கண்டிஷனுக்கு, நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு போகணும், அவ்வளோதான். அப்படின்றப்போ ஏதாச்சும் ஒன்று கொடுங்களேன், என்ன இது பிடிக்குமோ அது பிடிக்குமான்னு கொடுத்தா சாப்பிட போகிறேன், இல்லைன்னா பட்னியோடு கிடக்க போகிறேன் அப்படின்ற கேட்டகரி என்னோடய கேட்டகரி. ஏன்னா அப்படி தான் இருக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி இதிலலாம் எய்தர் ஏதாச்சும் ஒன்று கொடுங்கப்பா, குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ அதெல்லாம் எய்தர். சரிங்களா? அடுத்து நெய்தர் அப்படின்றது வந்து டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா, வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்குறப்போ டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா. அப்போ வுட் யூ லைக் அப்படின்னா அந்த வுட்டுன்ற வார்த்தை கொஞ்சம் பணிவாக கேட்குறது மென்ஷன் பண்ணுது, கொஞ்சம் மோர் பொலைட்டு. டு யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்குறப்போ
உனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா அப்படின்ற வார்த்தையை டூ யூ லைக் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே வந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் எம்டி வந்திருக்காங்க, இல்லை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு சப் கலெக்டர் வந்திருக்காங்க, இல்லை ஒரு கலெக்டர் வந்திருக்காங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் கலெக்டர் வந்திருக்காங்க சார், அவங்கள உள்ளே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க சார். அப்போ கேட்குறீங்க, சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? தமிழில் கேட்கும்போது எப்படி கேட்போம்? சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? டீ சாப்பிட்றீங்களா சார்? டீயா இல்லை காஃபியாங்க சார் அப்படின்னு கேட்பல எவ்வளோ பணிவாக கேட்போம். இது அப்படி இங்கிலீஷில் கேட்கணும். அந்த பணிவு, அந்த மோர் பொலைட்டு குறிக்கிற வார்த்தை தான் அந்த வுட்டு. சரிங்களா? அப்போது எப்படி கேட்கணும்? சார் வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி சார் அப்படின்னு கேட்கணும். அப்படி தென்னவட்ட நின்றுட்டு சார் வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? அப்போது பேசுகிற அந்த மொழியோட அந்த உடல் அசைவுகள்லாம் இருக்குல்ல, அந்த பேசுகிற விதம், அந்த பாவனை எல்லாமே ஒன்றா பொருந்தி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பேசுகிற லாங்குவேஜ். ஸோ வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி சார் அப்படின்னு தான் கேட்கணும். புரியுதுங்களா? தமிழில் கேட்குறப்ப எப்படி கேட்போம்? சார் டீ சாப்பிட்றீங்களா இல்லை காஃபி சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அப்போ கலெக்டர் சார் சொல்லுவார், டீயே போதும்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க. ஸோ அப்போது பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக நம்ம பேசும்போது வுட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். அப்போ வுட் யூ லைக் அப்படின்னா, இதே ஃப்ரெண்டுக்கிட்டே பேசும்போதெல்லாம் இந்த வுட் யூ லைக்லாம் தேவையில்லை. கொஞ்சம் மரியாதையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக சொல்லணும் அப்படின்ற இடத்துலலாம் நீங்கள் இந்த வுட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டுத்தையுமே போய் எடுத்துருவா, இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தால் கூட எடுத்துருவா, என்ன டம்ளரில் எடுத்துகிட்டு வர, சொம்பில் ஊற்றி எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொம்பில் ஊற்றி குடிப்பான், அந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க. சரிங்களா? அப்போ போத் எய்தர்னா ரெண்டுத்துலேயுமே ஏதாச்சும் ஒன்று எடுத்துருவாயம்மா, இல்லை நெய்தர்னா ரெண்டுமே வேணாம்ப்பா, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துருவாங்க, ஏன்னா இப்போ தான் வர வழியில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம நெய்தர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஐ டோன்ட் வாண்ட் எய்தர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் நெய்தர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் எது வந்து சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் நெகட்டிவாக சொல்லும்போது ஒரே ஒரு நோ, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு இல்லை அப்படின்றத சொல்கிறத ஒரு வார்த்தை வரணும் நிச்சயமாக. அது ஒரே ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருக்கணும், ரெண்டு வார்த்தைலாம் வரக்கூடாது. அப்போது ஐ டோன்ட் வாண்ட்னா எனக்கு பிடிக்கல, நான் விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட்னா கேட்குறாங்க, உனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? ஐ டோன்ட் வாண்ட். பக்கத்தில் ஒரு எய்தர் போட்டோன்னா எதுவுமே பிடிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் எய்தர்னா பாருங்கள், எய்தர்னு சொன்னால் மட்டும்தான், எய்தர் தனியாக வந்தால் மட்டும்தான், எய்தர்னா மட்டும்தான் ஏதாச்சும் ஒன்று. ஐ டோன்ட் வாண்ட் எய்தர்னா ஐ டோன்ட் வாண்ட் எய்தர், எனக்கு இதுவும் பிடிக்காது அதுவும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ ஐ டோன்ட் எய்தர் வந்து நெகட்டிவில் வரும்போது ரெண்டுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி. ஐ டோன்ட் லைக் எய்தர். உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா டென்னிஸ் பிடிக்குமான்னு கேட்குறாங்க, எனக்கு ரெண்டுமே பிடிக்காதுன்னு சொல்கிறப்போ நெய்தர்னு சொல்லலாம், இல்லை நெய்தர்னு சொன்னால் ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஐ டோன்ட் வாண்ட் எய்தர் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஐ டோன்ட் வாண்ட் எய்தர்னாலும் ஒன்று தான். அப்போ நெகட்டிவாக வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் எய்தர், எனக்கு ரெண்டுமே பிடிக்காது, இல்லை நெய்தர் வச்சு சொல்லிக்கலாம், நெய்தர்னு சொல்லிக்கலாம் ஷார்ட்டாக, அவ்வளோதான். ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் நெய்தர், ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க நெய்தர்னால் ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ போடு ஐ டோன்ட்டு வாண்ட்டு நெய்தர் அப்படின்னு போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சென்டென்ஸே தப்பாகிடும். ஏன் அந்த சென்டென்ஸ் தப்பாகுதுன்னா, ஐ டோன்ட் வாண்ட்னா எனக்கு பிடிக்கல, ஐ டோன்ட் இங்கே ஒரு நாட்டு வருதா, டூ ப்ளஸ் நாட்டு டு நாட், ஐ டு நாட் வாண்ட் அப்படின்னா, அப்போ டு நாட் வாண்ட்டுன்றது இந்த இடத்துல ஒரு நாட்டு வருதா. இப்போ நெய்தர்னா அதுக்கு மீனிங் என்ன, இல்லைன்னு அர்த்தம். அப்போ நெய்தர் வாண்ட்டுக்கு பக்கத்தில் வர நெய்தர் என்னது, அதுக்கு மீனிங் என்ன, அதுக்கும் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போது ஏற்கனவே நெய்தர்னு வந்துட்டாலே அங்கே இல்லைன்னு ஆகிடும். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் நெய்தர் அப்படின்ற சென்டென்ஸை நம்ம போடக்கூடாது. ஏன் அப்படின்னா டோன்ட்டும் ஒரு இல்லைன்னு சொல்லுது, நெய்தர்னும் இல்லைன்னு சொல்லுது. அதனால் ரெண்டு நெகட்டிவ் கேஸை வந்து ஒரு சென்டென்ஸில் வரக்கூடாது. இப்போ இது அப்படியே பார்த்தோம்னா, எனக்கு பிடிக்கல ரெண்டுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி வரும். அப்போது எப்போவுமே அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன், பட் பேச்சு மொழியில் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு கிராமட்டிக்கலாக நம்ம கொண்டு போகும்போது எப்போவுமே
ரெண்டு நாட் வர மாதிரி ஒரு சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து கிராமட்டிக்கலாக தப்பு. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நிறைய செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சியில் கூட எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி அதில் கூட கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்க. சரிங்களா? ஓகே, இப்போது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எப்படி யூஸ் பண்ணோம்? ரெண்டுமே பிடிக்கலன்னா கூட இப்போ பாருங்கள், நான் ரெண்டுமே விளையாடுறதில்ல, ஐ டோன்ட் ப்ளே எய்தர் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே விளையாடுறதில்ல, கிரிக்கெட்டும் விளையாடுறதில்ல, டென்னிஸும் விளையாடுறதில்ல. நீ என்ன விளையாடுவ, கிரிக்கெட் விளையாடுவியா டென்னிஸ் விளையாடுவியா அப்படின்னு கேட்குறப்போ ரெண்டு விதமான பதில் சொல்லலாம். ஒன்று நெய்தர்னு சொல்லிடலாம், ரெண்டுமே விளையாடுறதில்லன்னு முடிஞ்சிடும். ரெண்டாவது பதில் எப்படி சொல்லலாம்னா ஐ டோன்ட் ப்ளே எய்தர்னு சொன்னாலும் நெய்தர் தான் அர்த்தம். அப்போ ஐ டோன்ட் ப்ளே எய்தர்னா நான் ரெண்டுமே விளையாடுறதில்ல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? ஓகே, அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தாச்சு. அந்த 3 வார்த்தைகள் என்ன, அந்த 3 வார்த்தைகளில் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ போத்து, எய்தர், நெய்தர் இது பக்கத்தில் நவுன் வரும்போது அந்த சென்டென்ஸ் ஒரு வார்த்தை வந்து எப்படி மாறுது, அர்த்தத்தில் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் தனித்தனியாக பார்த்தோம். போத்துனா என்ன, நெய்தர்னா என்ன, எய்தர்னா என்ன, அதனோட தனியாக வரும்போது அதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போது அது பக்கத்தில் ஒரு நவுனை நம்ம எடுத்து போடுறோம். நவுனை என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள், அதாவது செயல் இல்லாத மற்ற எல்லா பொருள்களுமே ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்து எழுதுகிறோம். அது நம்ம செய்கிற ஒரு செயலை குறிக்குது. அதாவது ஒரு செயலை குறிக்காத மற்ற எல்லா வார்த்தைகளுமே நம்ம நவுன் தான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது செயல்னால் என்ன, ஆக்ஷன், அது எல்லாமே வெறுப்பு. அப்போது ஒரு சென்டென்ஸை பார்க்கும்போது அதில் அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு செயலை குறிக்கல, ஒரு செயல் இல்லை, அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு செயல் இல்லை, மாறா அப்படி செயல் இல்லாத போது அதை நவுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஒரு ஆக்ஷன் இல்லாத எல்லா வார்த்தைகளுமே, ஆக்ஷனை சொல்லாத எல்லா வார்த்தைகளுமே நவுன் தான். சரிங்களா? அப்போது போத்து, எய்தர், நெய்தர் இது 3 பக்கத்துலேயும் ஒரு நவுன் வந்து வரும்போது அது எப்படி மாறுது ஒரு சென்டென்ஸில் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன். போத் எடுத்துக்கிறோம். போத் பக்கத்தில் ஒரு நவுன் போடுறோம். போத் விண்டோஸ். எப்பா அந்த 2 ஜன்னலையும் மூடுப்பா. இப்போ ஒரு ரூமில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ போத் மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஒரு ரூமில் உட்காந்துக்கிறீங்க, 2 ஜன்னல் இருக்குது. செம்மையாக குளிர மார்கழி மாதம் பயங்கரமாக குளிர மாதிரி இருக்குது. எப்பா உடனே அந்த 2 ஜன்னலையும் மூடு. சார் அந்த ஜன்னலை மூடு அப்படின்னு சொல்கிறீங்க. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு போகிறேன், ஏண்டா 2 ஜன்னல் இருக்குது எதிரா, ரெண்டையுமே மூடு அப்படின்னு சொல்லப்போ அப்போ போத் அப்படின்னும் போது அந்த ரெண்டுத்தையுமே சொல்லும். சரிங்களா? அப்போ போத் அப்படின்றது ரெண்டுமே சொல்லும். ஜன்னலை அந்த உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறீங்க, ஜன்னலை மூடண்டா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடா 2 ஜன்னல் இருக்குது எதை அப்படின்னு கேட்கும்போது போத் விண்டோஸ். அப்போ போத் பக்கத்தில் வர நவுன் வரும்போது அதை நம்ம எப்போவுமே ப்ளூரலில் தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், போத் விண்டோஸ்ன்னு இருக்கா, விண்டோன்னு இல்லை விண்டோஸ்ன்னு இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போது இன்னொரு சென்டென்ஸு. இப்போது உனக்கு தெரியுமா, அவங்க வீட்டில் 2 பசங்க இருக்காங்கடா, 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களுமே ரொம்ப டேலண்டானவங்க. போத் சில்ட்ரன்ஸ் சரிங்க, இங்கே பாருங்கள், அந்த 2 குழந்தைங்களுமே ரொம்ப டேலண்டானவங்க அப்படின்னு சொல்கிறப்போ போத் சில்ட்ரன், இந்த இடத்துல ஏன் சைல்டு சொல்லக்கூடாது? சைல்டுனா சிங்குலர், ஒரு குழந்தைய குறிக்கிற வார்த்தை சைல்டு. 2 இல்லை 2க்கு மேலே போச்சுன்னா நம்ம சில்ட்ரன்னு சொல்லணும். சரிங்களா? சில்ட்ரன் சொல்லணும். அப்போ நம்ம இதே கவுண்டிங்கில் வச்சு சொல்லும்போது 2 சில்ட்ரன்ஸ், ஐ ஹாவ் 2 சில்ட்ரன்ஸ், இல்லை வி ஹாவ் 2 சில்ட்ரன்ஸ், இல்லை வி ஹாவ் 3 சில்ட்ரன்ஸ், வி ஹாவ் 10 சில்ட்ரன்ஸ். இன் த கிளாஸ் ரூம் தேர் ஆர் 10 சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாஸ் ரூமில் 10 குழந்தைங்க படிக்கிறாங்க, 10 குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ சில்ட்ரன் அப்படின்றது வந்து ப்ளூரலை சொல்லக்கூடிய வார்த்தை. 2 இல்லை 2க்கு மேலே போச்சுன்னா அது குழந்தைகளை குறிக்கும்போது சில்ட்ரன்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு சைல்டு வந்து சிங்குலர், சில்ட்ரன்றது ப்ளூரல். சரிங்களா? அப்போது இப்போ என்னென்னா, போத் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு நவுன் வருது. அப்படி நவுன் வரும்போது அது எப்போவுமே ப்ளூரலில் தான் வரணும். அப்போ எப்படி வரும்? போத் விண்டோஸ், 2 ஜன்னலையுமே மூடு, ஜன்னலை மூடு. எந்த ஜன்னல்டா அப்படின்னு கேட்குறாங்க. 2 ஜன்னலுமே, போத் விண்டோஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போது அந்த பக்கத்து வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப டேலண்ட்டுன்னா, எந்த குழந்தைங்கடா? 2 பசங்க இருக்காங்க, 2ல் எந்த குழந்தைங்க டேலண்ட்டு? 2மே டேலண்டடானவங்க. அப்போ போத் சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, போத் சில்ட்ரன் ஆர் டேலண்டட்.
சரிங்களா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ போத் பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தை நவுனாகிறதுனா அந்த நவுன் எப்போவுமே ப்ளூரலில் தான் வரணும். பாருங்கள், போத் விண்டோஸ், போத் சில்ட்ரன். சரிங்களா? இப்போ இங்கே என்ன எழுதி போட்டிருக்கேன்? குழந்தை வந்து சைல்டு. சிங்குலரில் ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது சைல்டுன்னு சொல்லணும். ரெண்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா சில்ட்ரன் அப்படின்றது ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ எய்தர் வருது. இப்போ போத் வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு வார்த்தை வருது, அது நவுனாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம ப்ளூரலில் தான் சொல்லணும்னு சொன்னேன். சரிங்களா? எஸ் போட்டுக்கணும். இப்போ எய்தர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. எய்தருக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. அது நவுனாக இருக்கிற போது அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லலாம். எப்போவுமே எய்தர் நெய்தர் இதுக்கு பக்கத்துலலாம் ஒரு வார்த்தை வந்துச்சு, நவுன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்போவுமே சிங்குலரில் தாங்க வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எய்தர் பக்கத்தில் அடுத்த வார்த்தையே வரணும். எய்தர் பக்கத்தில் ஒரு நவுனு, இல்லை நெய்தர் பக்கத்தில் ஒரு நவுனு, இதெல்லாம் வரும்போது எப்போவுமே அது வந்து ஒரு சிங்குலராக தான் வரணும். இங்கே பாருங்கள், போத் பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் ப்ளூரலாக வரணும். போத் விண்டோஸ்ன்னு சொல்லணும். ஆனால் எய்தரில் வரும்போது எய்தர் விண்டோன்னு மட்டும்தான் சொல்லணும். பாருங்கள், எய்தர் விண்டோன்னு மட்டும்தான் சொல்லணும். அதே மாதிரி போத் புக்ஸ்ன்னு சொல்லணும். போத் பக்கத்தில் வரும்போது ப்ளூரலில் சொல்லணும். இங்கே வரும்போது நெய்தர் புக்குன்னு சொல்லணும், இல்லை எய்தர் புக்குன்னு சொல்லணும். எய்தர் புக்ஸுன்னு சொல்லக்கூடாது, நெய்தர் புக்ஸுன்னு சொல்லக்கூடாது. ப்ளூரலில் வராது. நெய்தர் பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தை நவுனாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ப்ளூரலில் வராது. சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ஓகே. இப்போ என்னென்னா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் இங்கே பாருங்கள். அடுத்து என்ன, போத் சிட்டிஸ்ன்னு இருக்கா. போத் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவுன் வந்து ப்ளூரலில் தான் நம்ம வரணும்னு சொல்லி அது மெயின் பண்ணுது. இப்போ பாருங்கள், நெய்தர் மாடல். இப்போது ஒரு சம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் நெய்தர் மாடல்னு எழுதியிருக்கல, அதில் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு சாம்சங்கில் ஒரு மாடல் வாங்குறீங்க. அதுக்கு அடுத்தது ஓப்போவில் ஒரு மாடல் ஒன்று வாங்குறீங்க. சரிங்களா? ஒரு 15K இல்லை 18K பட்ஜெட்டில் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வாங்குறீங்க. அப்போ சாம்சங்கில் வாங்கும்போது ஒரு மாடலில் வாங்குறீங்க, அடுத்தது ஓப்போவில் வாங்கும்போது இன்னொரு மாடலில் வாங்குறீங்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா இந்த 2 மாடல் ஃபோன் வாங்கியிருக்கே, ரெண்டுமே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே பிடிக்கலன்ற பட்சத்தில் என்ன சொல்லணும்? நெய்தர் அப்படின்ற வார்த்தை சொல்லலாம். உனக்கு 2 ஃபோன் வாங்கியிருந்தேன். இப்போ கேள்வியை பாருங்கள், 2 ஃபோன் வாங்கியிருக்கேன், 2 மாடலில் ஃபோன் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து சாம்சங்கில் வாங்கினேன், அப்புறம் ஓப்போவில் வாங்கினேன். இப்போ உனக்கு ஓப்போ பிடிச்சிருக்கா, ஓப்போவில் வாங்கின மாடல் பிடிச்சிருக்கா, இல்லை சாம்சங்கில் வாங்கின மாடல் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்போ பதில் எப்படி சொல்லணும்? நெய்தர்ன்ற ஒரு வார்த்தையில் சொல்லலாம். நெய்தர்னால் 2 மாடலில் எந்த மாடல் பிடிச்சிருக்கு, சாம்சங் பிடிச்சிருக்கா இல்லை ஓப்போவில் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னா நெய்தர்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம். அதே பதில் ரெண்டாவது எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் எய்தர் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் லைக் எய்தர், எனக்கு ரெண்டுத்தில் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, ஐ டோன்ட் லைக் எய்தர், இல்லைனா முன்னாடி சொல்லும்போது ஐ டோன்ட் ப்ளே எய்தர், எனக்கு நான் டென்னிஸும் விளையாடுறதில்ல, கிரிக்கெட்டும் விளையாடுறதில்ல. சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், உனக்கு 2 மாடலில் எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னா நெய்தர் மாடல் ஐ லைக்குன்னு தான் சொல்லணும். நெய்தர் மாடல் ஐ லைக்குன்னு இல்லை நெய்தர்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். அதை கரெக்டாக ப்ரைஃபாக சொல்லணும்னா ஆன்சரு ரெண்டுத்தில் எந்த மாடல் தான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பதில் வந்து ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட்டாக நெய்தர்னு சொல்லிக்கலாம். இல்லை அதையே ஃபுல்லாக சொல்லும்போது நெய்தர் மாடல் ஐ லைக் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல வந்து நெய்தர் மாடல் ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன் டோன்ட் லைக்குன்னு சொல்லக்கூடாதுன்னா நெய்தரும் நாட்டு இல்லைன்னு சொல்லுது, இந்த டோன்ட்டும் வந்து இல்லைன்னு சொல்கிறது. அப்போ ஒரே சென்டென்ஸில் 2 இல்லைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடாது, சென்டென்ஸ் தப்பாகிடும். சரிங்களா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்தது இது தான் முன்னாடி சொன்னேன். சரிங்களா? அடுத்தது இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னாடி ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பார்க்குறீங்க, இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க. இந்த 2 வேலையும் இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தீங்க, அதை விட்டுட்டு வந்து இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் வீட்டில் கேட்குறாங்க, உங்கள் அப்பா கேட்குறாங்க, ஏன்பா முதல்ல 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தேன்,
இப்போ ஒரு வேலை பார்க்குற, 2 வேலையில் உனக்கு எந்த வேலைப்பா பிடிச்சிருந்தது, இப்போ போகிறவையே இந்த வேலை நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, இல்லை முன்னாடி செஞ்ச வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 2த்தில் எது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே சொல்கிறீங்க, இல்லைப்பா நான் நினச்ச மாதிரி நான் எந்த வேலை செஞ்சேனோ அந்த வேலை கிடைக்கல, ஜஸ்ட்டு போயிட்டுருக்கேன். நான் நினச்ச வேலை எதுவுமே எனக்கு ஏற்கனவே பார்த்த வேலையும் பிடிக்கல, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலையும் பிடிக்கலன்னு சொல்லும்போது நெய்தர் ஜாப் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்னா எனக்கு இந்த 2 வேலையுமே உங்கள் அப்பா சொன்ன 2 வேலையுமே பிடிக்கல, இன்ட்ரெஸ்டிங் இல்லை, அந்த 2 வேலையிலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது நெய்தர்னு சொல்லிக்கலாம் சிம்பிளாக. இல்லைனா நெய்தர் ஜாப் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், எனக்கு அந்த 2 வேலையுமே பிடிக்கல, இல்லை நெய்தர் ஜாப் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை நெய்தர் ஜாப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இப்போ நெய்தர்னா இல்லைன்னு ஆகி போயிடுது. ஜாப் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்னா அது வந்து பாசிட்டிவ் மீனிங் தர மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் ஒரு நெய்தரை போட்டேன்னா முன்னாடி அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஓகே, புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நெய்தர்னா இல்லை அப்படின்ற மாதிரி நிற்கிது. அது வரைக்கும் நெய்தர்னா இல்லைன்னு. நெய்தர் மாடல் ஐ லைக் வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது பக்கத்தில் நெய்தர் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டால் அந்த பிடிச்சிருக்குன்றது பிடிக்கலன்னு ஆகிடும், நாட் சேர்க்காமலேயே. சரிங்களா? அப்போ நெய்தர் மாடல் ஐ லைக் அப்படின்னா எனக்கு அந்த 2 மாடலுமே, அந்த 2 ஃபோன் மாடலுமே பிடிக்கல. அதே மாதிரி நெய்தர் ஜாப் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்னா ஜாப் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வரைக்கும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னு வரும். பக்கத்தில் நெய்தர் வந்ததுனால எனக்கு 2 ஜாப்புமே, நெய்தர் வந்தால் அந்த 2மே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க, கவனிச்சிக்கங்க. ஓகே, அடுத்தது இப்போ உங்கள் மேக்ஸ் டீச்சர் வந்து ஸ்கூலில் போர்டில் சம் போட்டுகிட்டே இருக்காங்க. எப்போ சில பேருக்கு வந்து கொஞ்சம் புரியாதவங்க இருப்பீங்க. அப்போ சொல்கிறாங்க, உங்கள் மேக்ஸ் டீச்சர் சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் புரியாதவங்க இருக்கீங்க, இது வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன், இப்போ செகண்டாக இன்னொரு மெத்தட் வந்து போடுறேன், இன்னொரு வே வந்து போடுறேன், அது ஷார்ட்டாக இருக்கும். புரிஞ்சவங்க வந்து இந்த ஷார்ட்கட் வந்து யாருக்குன்னா ரொம்ப டக்குன்னு உடனே இந்த பேசிக் மெத்தட்லாம் தெரிய வேணாம், இல்லை நான் சிம்பிளாக போடணும் அப்படின்றதுக்குள்ளே இன்னொரு மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, போட்டு 2 மெத்தடுமே, மெத்தட் 1 மெத்தட் 2. மெத்தட் 1 வந்து ரொம்ப சிம்பிளாக புரிகிறவங்களுக்கு, பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு. மெத்தட் 2 வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு. அப்போ 2 மெத்தடுமே போட்டு முடிச்சுட்டு சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி சொல்லுவாங்க உங்கள் மேக்ஸ் டீச்சர், யூ கேன் ஃபாலோ எய்தர் வே அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த 2 எய்தர் மெத்தட் இல்லை எய்தர் வே, எந்த வழிமுறை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 வழியில் எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணணும். சரிங்களா? யூ கேன் ஃபாலோ எய்தர் வே, எய்தர்னா யூ கேன் ஃபாலோன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், எய்தர் வேணால் அந்த 2ல் எதை வேணாலும். சரிங்களா? இல்லை எய்தர் மெத்தட். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ போத் ஆஃப் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு இப்போ நெய்தர்லாம் புரியுதுங்களா? அது கூட நவுன் வரும்போது ப்ளூரலில் வரும். நெய்தர் கூட பக்கத்தில் ஒரு நவுன் வரும்போது எப்பவுமே சிங்குலர் தான் வரும்னு சொன்னல. இப்போ பாருங்கள், இப்போ போத் ஆஃப், எய்தர் ஆஃப், நெய்தர் ஆஃப், இந்த 3 வார்த்தையும், போத் ஆஃப், நெய்தர் ஆஃப், எய்தர் ஆஃப், இந்த 3 வார்த்தையும் சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்துறது, இப்போ 3வது. சரிங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், நெய்தர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் இஸ் பிரிட்டிஷ் அப்படின்னா நெய்தர்னாலே இல்லைன்னு அர்த்தம். நெய்தர் வந்துட்டாவே இந்த 2மே இல்லைன்னு அர்த்தம். நெய்தர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அப்படின்னா எங்களோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி. நெய்தர் ஆஃப் மை பேரண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு நெய்தர் பக்கத்தில் உடனே ஒரு வார்த்தை நவுன் வரும்போது அது வந்து சிங்குலராக தான் வரும்னு சொன்னால், ஆனால் இங்கே பாருங்கள், நெய்தர் ஆஃப், எய்தர் ஆஃப், போத் ஆஃப் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வருது. இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தை வந்து எப்படி வரும், ப்ளூரலாக வரும். அப்போ நெய்தர் ஆஃப் மை பேரண்ட்ஸ், நெய்தர் பக்கத்தில் பேரண்ட்ஸ் வரல, நெய்தர் ஆஃப் பக்கத்தில் பேரண்ட்ஸ் வருது, மை பேரண்ட்ஸ்ன்ற வார்த்தை வருது. அப்போ நெய்தர் ஆஃப், எய்தர் ஆஃப், போத் ஆஃப் அப்படின்ற வார்த்தைகள்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நெய்தர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் இஸ் பிரிட்டிஷ்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே, அம்மாவும் சரி அப்பாவும் சரி பிரிட்டிஷ்காரங்க இல்லை, அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, இல்லை கனடாவை சேர்ந்தவங்க, இல்லை நியூசிலாந்து சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ நெய்தர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் இஸ் பிரிட்டிஷ்னா மை பேரண்ட்ஸ் இஸ் பிரிட்டிஷ் வரைக்கும் என்னுடைய தனியாக எடுத்து பார்த்தோன்னா மை பேரண்ட்ஸ் இஸ் பிரிட்டிஷ், எங்கள் அப்பா அம்மா என்னோடய பேரண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரவங்க. அதில் நெய்தர் ஆஃப்ன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா அந்த 2மே இல்லைன்னு அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? நெய்தர் ஆஃப் மை பேரண்ட்ஸ்னால் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, என்ன இல்லை, பிரிட்டிஷ்காரங்க இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்தது பாருங்கள், எய்தர் ஆஃப் தீஸ் புக்ஸ்,
இப்போ எய்தர் ஆஃப் தீஸ் புக்ஸ்னால் இந்த 2 புக்கில் எந்த புக்கில் படித்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எய்தர் ஆஃப் தீஸ் புக்ஸ்னால் எய்தர் ஆஃப் ஐ ஸ்டடீட் எய்தர் ஆஃப் தீஸ் புக்ஸ்னால் நான் இந்த 2 புக்கில் எய்தர் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுனாவே அந்த 2ல் ஏதோ ஒன்று. தீஸ் புக்னால் அங்கே முன்னாடி 2 புக் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான், டே இந்த 2 புக்கில் எந்த புக் படித்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க கவிதை புக்கா இல்லை வேறு பொலிட்டிக்கல் புக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ கவிதை புக் 2 புக்கு இருக்குது, கவிதை புக் படிச்சியாடா இல்லை படித்து முடிச்சிருக்கே இல்லை இந்த பொலிட்டிக்கல் புக் படிச்சியாடா அப்படின்னு கேட்குறப்போ எய்தர் ஆஃப் தீஸ் புக்ஸ்னால் நான் அந்த 2 புக்குமே படிக்கல, ஆனால் 2ல் ஏதோ ஒன்று படிச்சிருக்கேன். எய்தர் ஆஃப் தீஸ் புக்ஸ்னால் ஐ ஸ்டடீட் எய்தர் ஆஃப் தீஸ் புக்ஸ், அந்த 2த்தில் ஒரு புக்கை படிச்சிருக்கேன். அவன் என்ன புக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். சரிங்களா? ஓகே, அப்போ எய்தர் வந்துச்சுன்னா 2ல் 1. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ இங்கே பார்க்குறீங்களா, ஐ லைக் போத் ஆஃப் தோஸ் பெயிண்டிங்ஸ் இல்லை மூவிஸ். ஐ லைக் போத் ஆஃப் தோஸ்னால் இப்போ எய்தர் ஆஃப் நெய்தர் ஆஃப் போத் ஆஃப். இப்போ எய்தர் ஆஃப்னு வரும்போது அந்த 2த்தில் ஏதாச்சும் ஒன்று, அந்த 2த்தில் எய்தர் ஆஃப் தோஸ் புக்ஸ் ஐ ஸ்டடிட் அப்படின்னா அந்த 2த்தில் ஏதாவது ஒன்று. அதே மாதிரி நெய்தர் ஆஃப்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே நெய்தர் ஆஃப்னு வந்துட்டாவே 2 பேருமே இல்லைன்னு ஆகிடும். நெய்தர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் இஸ் பிரிட்டிஷ்னால் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே பிரிட்டிஷ்காரங்க இல்லை அப்படின்னு ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், ஐ லைக் போத் ஆஃப் தீஸ் புக்ஸ் இல்லை போத் ஆஃப் தீஸ் புக்ஸ் இல்லை போத் ஆஃப் தோஸ் மூவிஸ் இல்லை போத் ஆஃப் தோஸ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு வரும்போது போத் ஆஃப் தோஸ் பெயிண்டிங்ஸ் போத் வந்துட்டாவே 2மே பிடிக்கும். இப்போ ஐ லைக்னால் பிடிச்சிருக்கு, போத் ஆஃப் தோஸ் பெயிண்டிங்ஸ்னால் எனக்கு அந்த 2 பெயிண்டிங்ஸுமே பிடிச்சிருக்குடா, அது எவ்வளோன்னு கேளு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ லைக் போத் ஆஃப் தோஸ் பெயிண்டிங்ஸ். உனக்கு பாகுபலி 1 பிடிக்குமா இல்லை 2 பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ லைக் போத் ஆஃப் தோஸ் மூவிஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பாகுபலி 1ம் பிடிக்கும் 2ம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்போ போத் ஆஃப் தோஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஒரு சின்ன இது என்னென்னா, இங்கே ஐ லைக் போத் ஆஃப் தோஸ் மூவிஸ்னு சொல்லலாம், இல்லை ஐ லைக் போத் ஆஃப் இல்லாமல் ஐ லைக் போத் தோஸ் மூவிஸ்னு சொல்லலாம். இப்போ போத் ஆஃப்னு சொல்லலாம், போத் தோஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் வச்சு யூஸ் பண்ணுங்கள், போத் ஆஃப் தோஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம போத் தோஸ் அப்படின்னு சொன்னாலும் பிழை இல்லை. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் அடுத்த சென்டென்ஸு. இப்போ போத் ஆஃப் மை பிரதர்ஸ் ஆர் டேலண்டட்னு இருக்குது, ஆர் டேலண்டட் இல்லை போத் மை பிரதர்ஸ் ஆர் டேலண்டட்னு இருக்குது. 2 சென்டென்ஸுமே ரைட்டு தான். போத் ஆஃப்னு வரும்போது போத் ஆஃப் மை பிரதர்ஸ் ஆர் டேலண்டட்னா எங்கள் சகோதரங்க எங்கள் அண்ணனுங்க 2 பேருமே ரொம்ப டேலண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் இல்லை போத் ஆஃப் மை பிரதர்ஸ் ஆர் டேலண்டட்னா 2 பேருமே ரொம்ப திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, போத் பக்கத்தில் ஒரு நவுன் வரும்போது அது வந்து ப்ளூரலாக தான் வரணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ போத் ஆஃப் நெய்தர் ஆஃப். சரிங்களா? இதுக்கு பக்கத்தில் தெம்மு அஸ்ஸு யூ அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும்போது அது எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ போத் ஆஃப் அஸ், போத் ஆஃப் தெம், போத் ஆஃப் யூ, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். போத் ஆஃப் தெம், இப்போ போத் ஆஃப் தெம்னா அங்கே பாரு 2 பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு, போத் ஆஃப் தெம் ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே ரொம்ப அழகு. அப்போது எப்படி சொல்லலாம், போத் ஆஃப் தெம் அவங்க 2 பேருமே அவங்க 2 பேருமே ரொம்ப அழகு, போத் ஆஃப் தெம் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது போத் ஆஃப் அஸ் அப்படின்னு வரும்போது போத் ஆஃப் அஸ்ன்னு என்ன, நம்மளை இல்லை எங்களைன்னு சொல்லிக்கலாம். தே காலர்ஸ்னால் அவங்க எங்களை கூப்பிட்றாங்க, தே காலர்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க எங்களை கூப்பிட்றானுங்கன்னு வரும், இல்லை நம்மளை கூப்பிட்றாங்கன்னு வரும். சரிங்களா? அப்போ போத் ஆஃப் தெம்னா அவங்க 2 பேருமே, போத் ஆஃப் அஸ்னால் நம் இருவருமே. இப்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து தான்டா இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும், இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பெயிண்டிங்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். போத் ஆஃப் அஸ் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் அப்படின்னா போத் ஆஃப் அஸ் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ போத் ஆஃப் அஸ்னால் இருவரும் சேர்ந்து நம்மளை அப்படின்ற மாதிரி வரும்.
இல்லை எங்களை, நம்மளை எங்களை, நம்மளை கூப்பிட்றாங்கடா, அவங்க எங்களை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லல. அப்போ அஸ்ஸுன்னா நம்மை எங்களை அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ போத் ஆஃப் அஸ்னால் தே கால் போத் ஆஃப் அஸ்னால் அவங்க எங்கள் 2 பேருமே கூப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது போத் ஆஃப் யூ, இப்போது உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஏப்பா ஹெட் மாஸ்டர் வந்து உங்கள் 2 பேருமே கூப்பிட்றாங்க. அவர் ஹெட் மாஸ்டர் கால் போத் ஆஃப் அஸ், போத் ஆஃப் யூ அப்படின்னா உங்கள் 2 பேருமே ஹெச்எம் கூப்பிட்றாங்க. அப்போ சீக்கிரம் ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு ஹெச்எம் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். சரிங்களா? அவள் ஹெச்எம் கால் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். இல்லை நிறைய டைமில் ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல, போத் ஆஃப் யூ ஆர் கெட் அவுட். ஏன்டா 2 பேருமே எழுந்து வெளில போங்க. மிஸ் என்னையா அவனையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே எழுந்து முதல்ல வெளில போங்கடா அப்படின்னு சொல்லும்போது போத் ஆஃப் யூ ஆர் கெட் அவுட். சரிங்களா? ஓகே. அப்போ போத் ஆஃப் யூ, போத் ஆஃப் தெம், போத் ஆஃப் அஸ், இருவருமே, நம்மில் இருவருமே, உங்களில் இருவருமே, எங்களில் இருவருமே, அவர்களில் இருவருமே, அவங்களில் 2 பேருமே, நம்ம 2 பேரையுமே. இப்போது இது எப்படி வரும், பேச்சு வழக்கில் எப்படி வரும்னா, போத் ஆஃப் தெம்னா அவங்க 2 பேரையுமே, போத் ஆஃப் அஸ்னா நம்ம 2 பேருமே, இல்லை எங்களை 2 பேரையுமே அவங்க கூப்பிட்டாங்க. போத் ஆஃப் யூனா ஒன்று 2 பேரையுமே அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்களா, போத் ஆஃப் தெம்னா அவங்க 2 பேரையுமே ஹெச்எம் கூப்பிட்டாங்க. இப்போ போத் ஆஃப் அஸ்னா நம்ம 2 பேரையுமே ஹெச்எம் கூட்டாங்க, இல்லை எங்களை 2 பேரையுமே ஹெச்எம் கூட்டாங்க. இல்லை போத் ஆஃப் யூனா உங்கள் 2 பேருமே ஹெச்எம் கூட்டாங்க. சரிங்களா? அப்போது இது உங்களுக்கு போத் ஆஃப் தெம்னா புரியுதுங்களா உங்களுக்கு? போத் ஆஃப் தெம், போத் ஆஃப் அஸ், போத் ஆஃப் யூ, ரெண்டும் புரியுதா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாஸ் ஹங்க்ரி. இப்போ பாருங்களேன், போத் ஆஃப் தெம் வாஸ் ஹங்க்ரி. நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்டா, ஒன்றுமே சாப்பாடே கொடுக்கல, நாங்கள் போய்ட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்கல, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கும் எதுவும் கொடுக்காம 2 பேருமே பட்டியாக கிடந்தோம் அப்படின்னு சொல்லும்போது போத் ஆஃப் அஸ் வாஸ் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே ரொம்பவும் பட்னியாக இருந்தோம். போத் ஆஃப் அஸ் எங்கள் 2 பேரையுமே ரொம்ப ஹங்க்ரி, பசியோடு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நெய்தர் ஆஃப் அஸ் வாஸ் ஹங்க்ரி அப்படின்னா, நெய்தர் ஆஃப் அஸ்னா வாஸ் ஹங்க்ரின்னா நெய்தர்னா இல்லைன்னு அர்த்தம், வாஸ் ஹங்க்ரின்னா பசியோட. அப்போ நெய்தர் ஆஃப் அஸ் வாஸ் ஹங்க்ரின்னா இல்லை 2 பேரும் பசியோடு இல்லை, 2 பேருமே நல்லா சாப்பிட்டோம். நெய்தர் ஆஃப் அஸ் வாஸ் ஹங்க்ரி அப்படின்னும் போது இப்போ பாருங்கள், ஐ டோன்ட் நோன்னா எனக்கு தெரியாது, எய்தர் ஆஃப் தெம். இப்போ உங்கள் அப்பா கேட்குறாங்க, ஏன்ப்பா தூரத்தில் 2 பேர் நிற்கிறாங்களே, அவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ எய்தர் ஆஃப் தெம், 2 பேரையுமே. எய்தர் ஆஃப் தெம்னா 2இல் ஒருவரை கூட எங்களுக்கு தெரியாதுன்னு வரும். எய்தர் தனியாக வந்தால் மட்டும்தான் இவங்கள 2இல் ஏதாச்சும் ஒன்று. ஆனால் டோன்ட் நெகட்டிவ் கேஸில் வரும்போது ஐ டோன்ட் நோ எய்தர் ஆஃப் தெம்னா 2 பேருமே தெரியாது. ஐ டோன்ட் நோ எய்தர் ஆஃப் தெம்னா அதுக்கு வந்து மீனிங் என்னது, நெய்தர் அப்படின்ற வார்த்தை, 2மே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடும். சரிங்களா? ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு. ஸோ அப்போது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ எய்தர்னா என்ன, எய்தர்னா ஏதாச்சும் ஒன்று, நாட் எய்தர்னா 2மே இல்லை அப்படின்னு மாதிரி வரும். இது 2த்தில் எது பிடிக்கும் அப்படின்னா 2மே இல்லை, நாட் எய்தர். அது வந்து நெய்தர் மீனிங்கில் வரும். நாட் எய்தர்னு வரும்போது அதான் ஐ டோன்ட் லைக் அப்படின்ற மீனிங்கில் வந்துடும். அப்போ நாட் எய்தர்னு வரும்போது அது நெய்தர் சொல்லும். சரிங்களா? எய்தர்னு தனியாக வரும்போது மட்டும் ஏதாச்சும் ஒன்று, நாட் எய்தர்னால் 2மே இல்லை நெய்தர்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் நாட் நெய்தர்னு மட்டும் சொல்லவே கூடாது, தப்பு. ஏன்னா நெய்தர்னாலும் நாட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு நாட்டு, அப்போ நாட் நெய்தர்னா நாட் அப்படின்ற மீனிங், இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தப்பு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ நெய்தர்னா 2 பேருமே இல்லை. இங்கே பாருங்கள், எய்தர்னா 2இல் ஏதாச்சும் ஒன்று, நெய்தர்னா 2மே இல்லை. சரிங்களா? இப்போது இந்த எக்ஸசைஸில் ஒன்று கேட்குறாங்க, ஆர் யூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஒரு பதில் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். பி ஒரு பதில் சொல்கிறான், ஆமாம். அப்போது எப்படி நம்ம சொல்லணும், போத் வச்சு சொல்லணுமா, எய்தர் வச்சு சொல்லணுமா, நெய்தர் வச்சு சொல்லணுமா? 2 பேருமே கேள்வி வந்து ஒரே கேள்வி, நீ ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்டு ஏவை பார்த்து கேட்குறாங்க. ஏ வந்து ஆமான்னு சொல்கிறான், பியும் வந்து ஆமாம் நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்கிறான். அப்போ 2மே எஸ்எஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ எப்படி சொல்லணும், போத் ஆஃப் தெம் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள்,
ஆர் யூ மேரிட் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வி அதே ஏபியை பற்றி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏட்டு கேட்குறாங்க, ஆர் யூ மேரிட்னு கேட்குறாங்க. இல்லை ஏ சொல்கிறான், இல்லை எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாவது பி என்ன சொல்கிறான், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறான். சரிங்களா? அப்போது ஒருத்தவன் இல்லைன்னோ ஒருத்தவன் ஆமான்னு சொல்கிறான். அப்போ இங்கே என்ன வச்சு சொல்லணும், எய்தர் வச்சு சொல்லணும். அப்போ எய்தர் ஆஃப் தம் இஸ் மேரிட். அப்போ எய்தர் ஆஃப் தம் இஸ் மேரிட்னா அவங்க எய்தர்னு வந்தாலே ரெண்டில் ஏதோ ஒன்று மேரிட். சரிங்களா? அப்போது நெய்தர் ஆஃப் தம் இஸ் மேரிட் அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு தான். இல்லை சாரி, இங்கே பாருங்கள், ஆர் யூ மேரின்னு கேட்குறாங்க. அப்போ பதில் ஃபஸ்ட்டு ஏ என்ன சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்லிடுறாரு. பி வந்து ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் எப்படி சொல்லணும், ஏதாவது ஒன்று தான், ரெண்டில் ஒருத்தவங்க மட்டும் தான் கல்யாணம் ஆகிருக்கு. அப்போது எய்தர் ஆஃப் தம் இஸ் மேரிட்னா அவங்க ஏ பி ரெண்டுத்தில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆகிருக்கு. கேள்வி வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியாக கேட்குறாங்க. ஏபியும் ஏ வந்து இல்லைன்றாரு, பி வந்து ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ பதில் எப்படி சொல்லணும்னா, ரெண்டு கேட்ட கேள்விக்கு பதில் ஒரே ஒரு பதில் தான் வருது. ரெண்டு பேர் இருக்காங்க, ஆனால் பதில் ஒன்று மட்டும் தான் ஓகேன்னு வருது. அப்போது எய்தர் ஆஃப் தம் இஸ் மேரிட். அப்போ எய்தர்னால் ஏதோ ஒன்று, அந்த ரெண்டு பேரில் ஏதோ ஒருத்தவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நெய்தர் ஆஃப் தம் இஸ் மேரிட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? தவறு. அடுத்தது அடுத்து மூணாவது கேள்வி கேட்குறாங்க அதே ஏபி கிட்ட, கேன் யூ ப்ளே த பியானோ, அந்த பியானோ வந்து உங்களுக்கு வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏவும் வந்து எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு பியானோ வாசிக்க தெரியாதுன்னு சொல்கிறான். பியும் வந்து எனக்கு வாசிக்க தெரியாது, பியானோ வாசிக்க தெரியாதுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ ரெண்டு பேருமே நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ ரெண்டு பேருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. வாசிக்க தெரியுமான்னு கேட்டதுக்கு பியானோ வாசிக்க தெரியுமான்னு கேள்வி, ஏவும் இல்லைன்னு சொல்லிடுறான், பியும் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்போ எப்படி சொல்லணும், நெய்தர் ஆஃப் தம் இஸ் பிளேயிங் த பியானோ அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? அதுதான் சரியான பதில். சரிங்களா? நெய்தர் ஆஃப் தம் இஸ் பிளேயிங் த பியானோ. சரிங்களா? அப்போ நெய்தர்னு சொல்லும்போது நெய்தர் ஆஃப் தம்னு வரும்போது ரெண்டு பேருமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்போ நெய்தர் ஆஃப் தம், எய்தர் ஆஃப் தம், போத் ஆஃப் தம். அதுக்கு அடுத்தது வந்து போத்து கூட நவுன் வரும்போது அது எப்போவுமே ப்ளூரலில் தான் வரணும். அதுக்கு அடுத்தது வந்து எய்தர், நெய்தர், போத், இது தனித்தனியாக வரப்போ எப்படி எப்படிலாம் மீனிங் வந்து மாறுனுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் யாருமே வந்து மறந்துடாதீங்க. ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். நிச்சயமாக நம்ம சம்மர் கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சில காரணத்துக்காக அது வந்து போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 டேஸாக இதை முடிச்சிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக கொஞ்சம் போட்டுருவேன். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே நேரத்தில் 2 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தனால தான் இந்த சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நிச்சயமாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 5லேருந்து 10 நாளுக்குள்ளே நான் அதையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து இன்கேஸ் யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். வி வில் மீட் டுமாரோ. பாய், டேக் கேர்.